பவானி லைஃப் ஸ்டைல் மணி வந்து 2:20 ஆகுது. சூடு சூடு சூடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு சூடு எனக்கு வந்து தூக்கமே வரமாட்டுது. எங்கள் விஸ்கி இல்லை, அவனுக்கு ஒரு 2-3 நாள் உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா, ஸ்கின் அலர்ஜியாக இருக்குன்னு எங்கள் பையன் வந்து அங்கே அவர் சலூனுக்கு கூப்பிட்டு போயிட்டார். அங்கே ஏசி இருக்கனால அங்கேயே இப்போ வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனால டாக்டர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவளை சலூனில் அப்படின்னா ஏசியில் வைங்கன்னு. அங்கே போய்ட்டு 10 நாள் கழிச்சு தான் விஸ்கியும் வருவா. இவருக்கு சூடு தாங்க முடியாமல் இந்த ஃபேனை போட்டுட்டு நல்லா இந்த இடத்த கழுவி விட்டுருந்தோம். அது படுத்துட்டாரு. கிளியும் பக்கத்தில் வச்சுட்டு படுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹாலில் வந்து 2 ஃபேன் ஓடுது. இந்த 2 ஃபேன் ஓடியுமே வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் கொஞ்சம் வேல் கழுவிட்டு இருந்தேன். ரொம்ப ஹீட்டாக இருக்குது. உடம்புலாம் அப்படி வேக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி இந்த கழுத்தில் நெஞ்சு பக்கத்தில் அக்கறை பக்கத்தில் பயங்கர வேக்கும். இந்த 2 ஃபேன் ஓடியுமே எனக்கு வந்து புழுக்கம் தாங்க முடியல. இப்போ நான் தான் நினச்சேன் நம்மளும் பால்கனியில் செட் ஆகலாமான்னு. வாங்குறப்ப செட் ஆக முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம இங்கே இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம போய் பால்கனியில் செட் ஆக போகிறோம். இங்கெல்லாம் ஃபேனெல்லாம் நிப்பாட்டிட்டேன். இவர் இப்படி தலை வச்சு அங்கே கால் நீட்டு தாராளமாக 4 பேர் படுக்கலாம். இவர் இப்படி குறுக்க மறுக்க படுத்துருக்காரு. நான் அந்த பக்கமும் படுக்க முடியாது, இந்த பக்கமும் படுக்க முடியாது. இந்த பக்கம் படுக்கலாம், இந்த கிளி இருக்கா அந்த பக்கத்தில் படுக்கலாம். ஒரு காலை தூக்கி போட்டாலும் மூக்கு சப்பி போயிடும். இங்கே படுத்தா இந்த ஃபேனு காற்று எனக்கு படாது. ஏன்னா ஃபேனை வந்து நேராக அவர் வெளில வச்சுருக்காரு. அந்த பக்கம் படுத்தாலும் எனக்கும், அந்த பக்கம் படுத்தாலும் ஃபேனு காற்று வந்து அவ்வளோ வராது. இங்கே படுத்தாலும் கிளி இருக்கா, அதனால் நான் அந்த பக்கத்தில் படுக்கலான்னு போர்வை கொண்டு போயிருக்கேன். ஒரு சொட்டு காற்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இலை அசைய மாட்டேங்குது பாருங்கள். ஒரு காற்று இல்லை. ஒரு லேசாக காற்று அடித்தா ஒரு இலை அசைஞ்சாவது நமக்கு அது காற்று படும்ல. இப்படி அமைதியாக ஹால்னு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி விஸ்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தோம். இது வந்து எங்கள் வீடு எங்கள் சின்ன பையன் ஆஃபீஸும் வந்து ரொம்ப தள்ளி, எப்படியும் ஒரு 35-40 நிமிஷம் ஆகும். டெய்லி வந்து தொடர்ந்து 7 நாள் அவனுக்கு வந்து டெய்லி செக்கப் கூப்பிட்ருக்காங்க. அவனுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகிட்டு பாடியில் எல்லாம் அப்படி ரேஷஸ் மாதிரி வந்தது. அது வந்து பெருசாக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. பின்ன வந்து வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போது மற்ற ஸ்ட்ரீட் டாக் கூட இவர் விளையாட விடுவார். அது வேறு கொஞ்சம் அலர்ஜி ஆகிட்டுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அது அவளுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு பார்த்திங்கன்னா, அந்த புண்ணு உடம்புல இருக்கிறதுலாம் அந்த வேக்கூர்லாம் ஆறணுன்னா ஏதோ ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது போட்டுட்டு நல்லா அது வந்து காயணும் அப்படின்னு. இப்போ ஃபேன் காற்றுல போட்டு வேலையும் நக்கிடக்கூடாது பார்த்திங்களா. அதனால் பையன் நானே வச்சு பார்த்துக்கிறேன், ஒரு 10 நாள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையன் வந்து ஆஸ்பத்திரி நேராக கூப்பிட்டு போயிட்டு இந்த சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ எனக்குமே இங்கே விஸ்கி இது பழக்காயிட்டு இன்றைக்கி விஸ்கி இல்லைன்னு ஒரு மாதிரி இருக்குல்ல. நான் எங்கே போகிறோம் பின்னாடி ஓடி வருவா. இப்போ பாருங்கள், நான் இங்கே அப்படி படுக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நிற்கும்போது உள்ள காற்று தரல. உட்காந்துக்குன்னா இந்த ஃபேன் காற்று நேராக மூஞ்சிக்கு நேரம் படுது. இன்னும் இந்த பக்கத்துலேருந்து இப்படி இந்த பக்கத்துலேருந்து எல்லாமே காற்று கொஞ்சம் அடிக்குது. கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா, இத்தனை நாள் நாங்கள் எதுக்கு நாங்கள் பால்கனி வந்து படுக்கலைன்னா, எங்கள் விஸ்கி வந்து சில இடத்துல வாஷ்ரூம்குள்ளே போய் சுவிட்சு பண்ணுவா, சில பேர் இங்கேருந்து பண்ணுவா. நாங்கள் இங்கே படுத்தோம் அது டிஸ்டர்பாகும்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாலிலே படுத்துட்டு இருந்தோம். இந்த விஸ்கியில் அதனால் இங்கேயே படுத்துட்டோம். நீங்களாம் என்ன நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் விரிச்சி படுங்கன்னு சொன்னேன். எனக்கு அடிக்கிற வெயிலுக்கு விரிக்கலாம் வேண்டாம். இவர் 11:15-11:30 படுத்துட்டார். எனக்கு ஒரு தூக்கம் வரலாம், பயங்கர வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை வீட்டில். இந்த கொய்யாப்பழம் வந்து போன வாரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்லான்னு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்குன்னு இந்த பழக்கம் வந்து நைட்டில் தூக்கம் வரலன்னு நல்லா வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இல்லை, பல வருஷம் அந்த பழக்கம் இருக்குது. அந்த நேரம் ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும். அதுவும் நல்லா இந்த கொய்யாப்பழம் பழுத்துட்டே இருக்குது. ரெட் கலரு கொய்யாப்பழம் இனிப்பில்லை, கலர் தான் இருக்குது, இனிப்பில்லை. எங்கள் பையன் வந்து இடையில டைட்டிங்கில் இருக்கும்போது நிறைய வந்து கொய்யாப்பழமாக கேட்டார். அதனால் ஒரு 2-3 கிலோ வாங்கிட்டு வந்ததில் 2 தான் மிச்சம். கலர் பாருங்கள் நல்லாயிருக்கா, நான் கொஞ்சம் கூட இனிப்பில்லை. நான் அந்த கொய்யாக்காய் எடுத்து அப்படியே வச்சு சாஞ்சிக்கிறேன். கொஞ்சம் சாஞ்சிட்டு கடிச்சு சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு vlog-இல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட், குட் நைட், குட் நைட், பாய். இவருக்கு நான் குட் நைட் சொல்லிடுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கா. எனக்கு கிளியும் பாருங்கள் லைட் எரியறதுனால ஒத்த கண்ணு மூடிட்டு தனியாக இருக்கா. இது விஸ்கி பாத்திரம் பாருங்கள் எப்படி இருக்குது. நாளை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.